சிகரெட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே நல்ல ஒரு பாஸ்ட்ல இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதுவும் ஐடிசி காட்ஃப்ரேலாம் கிட்டத்தட்ட 11% பாஸ்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மசகா டெக்ஸ் ஷிப்பில்டர்ஸ் சூப்பரான ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு அந்த ஸ்டாக் வந்து ஃபிளாட்டா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதை பத்தி பார்ப்போம். டேட்டா பேட்டர்ன்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு பாஸ்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதை பத்தியும் பார்ப்போம். சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அதை பத்தி வந்து பார்ப்போம். லாஸ்டா இந்தியன் பேங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க் லாஸ்ட் 5 வருஷத்தில் சூப்பரான ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வேல்யூஷன்லையும் இருக்காங்க. ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய கேபிஐடி டெக்னாலஜி ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் நெகட்டிவில் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே போனாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாசிட்டிவாக வந்தாங்க. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப ஒரு 50 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் க்ளோஸ் ஆகும்போது ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் 0.25% நெகட்டிவாக இருந்தது. எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% நெகட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே ஒரு 5% நெகட்டிவ் வந்து இருந்தாங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% நெகட்டிவ். ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னாலும் 0.5% நெகட்டிவ். பார்மா வந்து 1% நெகட்டிவ். ஐடி வந்து 1.5% நெகட்டிவ். மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா 0.13% வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ்ல ஐடிசி, கோட்டாக் பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபைனான்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸ்ல ஹெச்டிஎஃப்சி லைஃப், டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, அதானி போர்ட்ஸ், எஸ்பிஐ லைஃப் இருக்காங்க. இன்னமும் ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தரலாம். சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் நேத்துல இருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% டவுன், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 6% டவுன்ல இருந்தாங்க. யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் டவுனில் இருந்தாங்க. ஆனால் காலையில் வந்து பார்க்கும்போது நேற்று மிட் நைட்டுக்கு மேலே கொஞ்சம் பாசிட்டிவாக வந்துட்டாங்க. இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. நேற்று நைட்டு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17% சில்வர் வந்து கீழே போயிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% பாசிட்டிவாக இருக்காங்க. நம்ம சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் நமக்கு முன்னாடி எப்படி ட்ரேட் ஆகுதோ அதுதான் மேக்ஸிமம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா நம்ம இந்தியாவில் திங்கக்கிழமை வந்து பார்க்கும்போது நெகட்டிவில் தான் நம்ம சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அதனால் ஈஸியாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. யூஎஸ் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்திருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்து போயிருக்கு. நம்ம இப்போ யாராவது ஹையில் வாங்கியிருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் ஒரு லாங் டைம் எடுத்து பார்க்கும்போது இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால் இப்போ வந்து லோ போயிருச்சு, நான் வாங்கிட்டேன், நான் வந்து நஷ்டத்தில் விற்க போகிறேன், அப்போல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மாதிரி கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் மேலே ஏற்றுறாங்க, கீழே கொண்டு போகிறாங்க, மறுபடியும் மேலே ஏற்றுறாங்க, கீழே கொண்டு போகிறாங்க. அதனால் அடுத்த வாரம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். மசகா டெக்ஸ் ஷிப்பில்டர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9% வந்து அதிகமாக இருக்குது. 880 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ₹7.50 ஒரு ஷேருக்கு. இவங்க ஷிப் பில்டிங் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்கும் பண்ணி தருவாங்க, கமர்ஷியலாகவும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் இவங்களோட பெரிய அட்வான்டேஜ். கரண்ட் ப்ரைஸ் ₹2362 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 95,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. 52 வீக் ஹை அப்படிங்கிறது 3778 வந்து இருக்கு. இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் ₹2360 பக்கத்தில் தான் வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 39.5, அதாவது 40 வச்சுக்கலாம். அதேமாதிரி இண்டஸ்ட்ரி பி வந்து 40 தான் வந்து இருக்கு. புக் வேல்யூ 221, ஆர்ஓசி 43%, ஆர்ஓஇ 34%, ஆர்ஓஐசி வந்து 35%, ஓபிஎம் 16% இருக்கு. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிவ் வேலையை பொறுத்த வரைக்கும் ₹1302 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.69 இருக்கு. ரொம்ப கம்மியான பிஜி ரேஷியோ தான், அதாவது 2க்கு கீழே இருக்கு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட 10.6 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0, அதாவது இவங்களுக்கு கடனே கிடையாது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போதைக்கு அதோட கையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். டிசம்பர் 2025 சேல்ஸ் 3601 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 880 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் 749 கோடி தான் நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2024 நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 807 கோடியில் வந்து இருந்திருக்கு. அதனால இயர் அண்ட் இயர் பார்த்தாலும் சரி, இல்லை குவார்டர் அண்ட் குவார்ட்டர் செக் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இபிஎஸ் கூட கிட்டத்தட்ட ₹21.81 வந்து இருக்குது. ஆனால் சூப்பரான ரிசல்ட்டு. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு நல்ல ஒரு பாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து 18%, ப்ராஃபிட் கொடுத்து 38% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 85%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 85% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்க்கும்போது 28% இருக்குது.
ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட கையில் இருந்து கீழே வந்து இருக்குது. இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே வந்து இருக்கும். ஐடிசி, காட்ஃப்ரே இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் நினைக்க நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. ஐடிசி கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவ் இருந்தாங்க. காட்ஃப்ரே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% பாசிட்டிவ் இருந்தாங்க. இது காரணம் என்னன்னா, சிகரெட்டுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி எல்லாமே வந்து அதிகமாக வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்துட்டு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பொருளோட ரேட்டு வந்து அதிகமாகும் போது அந்த கம்பெனிக்கும் லாபம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். அதை வந்து கான்செப்ட். அதனால இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே இந்த நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே கொண்டு போனாங்க. இப்போ அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போகிறாங்க. இதனால் நியூஸ்லாம் நம்ம வந்து கண்டுக்கணும் அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா இதே நியூஸ் தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இந்த நியூஸ் வந்தோன்னே, அதாவது எக்ஸஸ் டியூட்டி போடுறாங்க, ஜிஎஸ்டி அதிகமாக போகுது, இதெல்லாம் நியூஸ் வந்தோன்னே சிகரெட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் கீழே கொண்டு போனாங்க. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு மேலே கொண்டு போகிறாங்க. பார்க்கலாங்க. இது 2 மேலே போணுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதோட கையில் நல்ல லோ ப்ரைஸில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. எப்படி பார்த்தாலும் சிகரெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமன் அடிக்ஷனு. ஒரு தடவை சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வருது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு தான் இருக்க போகுது. கேபிஐடி டெக்னாலஜிஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி. இவங்க இவி செக்டாரில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்டாரில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது காரணம்னா ஏற்கனவே யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேரிஃப் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிளைண்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூனால இவங்க ரிசல்ட் இந்த தடவை கம்மியாக தான் கொடுத்தாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, ஐடி செக்டார் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனி இந்த தடவை ரிசல்ட் அப்படிங்கிறது போன குவார்ட்டரை விட கம்மியான ரிசல்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடி செக்டாருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு செக்டாருக்கு எப்போ ஒரு பேட் நியூஸ் வந்து அந்த செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் கீழே போகுதோ அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரோத்தில் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. மார்க்கெட் கேப் 26,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பீரிஷ் 34, இண்டஸ்ட்ரி பீரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. புக் வேல்யூ 119 ரூபாயில் வந்து இருக்காங்க. ஆர்ஓசி 40%, ஆர்ஓஏ 32% மேலே வந்து இருக்குது. ஆர்ஓஐசி வந்து பார்த்தீங்கன்னா 31%, ஓபிஎம் 19.6 வந்து இருக்காங்க. இன்டென்சிக் வேலையை பொறுத்த வரைக்கும் 586 ரூபாயில் வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ 0.79 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.16 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 8 வந்து இருக்குது. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ தான். அதோட கையிலேருந்து நல்ல லோ ப்ரைஸில் வர இருக்குது. இவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 சேல்ஸ் 1617 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 133 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 169 கோடி நெட் ப்ராஃபிட்டும், இதுவே போன வருஷம் 187 கோடி நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஏன்னா யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதனால ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்குது. ரிசல்ட் கம்மியானனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி கம்பெனிலாம் கையில் வாங்கியிருந்தா கூட இதில் ஒரு வாய்ப்பாக பார்த்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 1-2 படியே வாங்கிட்டு இருந்தோம்னா மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும் போது கீழே வரது எல்லாமே வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். டேட்டா பேட்டர்ன்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கு ப்ராடக்ட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்ஸு ப்ராடக்ட்டும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் அண்டு ஏரோஸ்பேஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், அதர் ஸ்பேஸாக இருக்கட்டும், ஏர் இருக்கட்டும், லேண்டு, சி எல்லாத்துக்கும் இவங்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐட்ட தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹெலிகாப்டரு, பிரம்மோஸ் மிசைலு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6% வந்து பாசிட்டிவ் வந்து ட்ரேட் இருந்தது. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் 256% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இவங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது மார்ச் 2014 சேல்ஸ் 63 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 7 கோடியாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸு 708 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட்டு 222 கோடியாக கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கம்பெனி நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது அவங்களோட சேல்ஸும் அதிகமாகணும், நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கணும். சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட். இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கரண்ட் ப்ரைஸ் 2886 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
என்னதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி வந்தாலும் போனாலும் மார்க்கெட் அப்படிங்கிறது அங்கேயே தான் இருக்கும். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் NSE அண்ட் BSE 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறனால யார் லாபம் எடுத்தாலும் சரி நஷ்டம் எடுத்தாலும் சரி இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் வந்து இருக்கும். அதனால இவங்க லாபத்திலே தான் வந்து இருந்துக்கிட்டு வந்து இருப்பாங்க. இந்த ஸ்டாக் லாஸ்ட் 5 வருஷத்தில் 41 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இவங்க ரிசல்ட்டு இப்போ February 9ஆம் தேதி வந்து தரப்போகிறாங்க. மேபி ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 52 வீக் ஹை பக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போங்க, இந்த ஸ்டாக்கை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போகும். அதுக்கப்புறம் 20-30% கீழே வருவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே போனாங்க, மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போ இந்த ரிசல்ட் சூப்பராக கொடுத்தாங்க அப்படின்னா மேபி இதுக்கு முன்னாடி இந்த ஹையெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனிங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்குலாம் இருக்குமா, பிஸ்னஸ் இருக்குமா அப்போ நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும். அதனால் லாங் டேர்முக்கு இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய 2 கம்பெனி தான் இருக்குது, NSE அண்ட் BSE. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் டேர்முக்கு வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது இந்தியன் பேங்க்கு. இந்த பேங்க்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். பேங்க் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து பணத்தை போடுவோம், கடன் வாங்குவோம், நகையை எடுத்துகிட்டு போய் அடகு வைப்போம். இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருப்போம். என்ன ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஆனால் எப்பயுமே பேங்க் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேங்க்கு. கரண்ட் ப்ரைஸ் 867 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த பேங்க்கு 579%, அதாவது கிட்டத்தட்ட 5.25 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1,17,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 923, 52 வீக் லோ 478. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 9ல் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 7ல் இருக்காங்க. புக் வேல்யூ 593 ரூபாயில் வந்து இருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 1.87%, ROC 6%, ROE 17%, ROE 6%, OPM 68% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1092ல் இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 1092 ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் அப்புறம் மாதிரி அடுத்தோம். பிஜி ரேஷியோ 0.25ல் வந்து இருக்காங்க. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 கீழே ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 10.5ல் இருக்குது. இவங்க வந்து பேங்க் அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி எப்பயுமே அதிகமாக தான் வந்து இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.48ல் வந்து இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரேஷியோ. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேல்யூக்கும் கம்மியாக இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்கிட்ட 73%, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 5.64%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 17.82% இருக்காங்க. ரீட்டைல் பீப்புள் நம்ம பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.71% தான் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட ரீட்டைல் பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. SBI பேங்க்கை விட இந்தியன் பேங்க் தான் அதிகமான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது SBI தான் அதிகமாக லாபம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு ஸ்டாக்லேருந்து நமக்கு அதிகமாக லாபம் வேணும் அப்படின்னா நம்ம நல்ல கம்பெனி வந்து வாங்கணும். நல்ல கம்பெனினா ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வந்து இருக்கும். நம்ம எல்லாருமே SBI பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, IDFC ஃபஸ்ட்டு பேங்க்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க சைலண்ட்டாக லாஸ்ட் 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி சூப்பரான லாபம் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம மேக்ஸிமம் எந்த மாதிரி ஸ்டாக்லாம் வாங்குவோம்னா நிறைய பேர் எந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறாங்களோ அந்த ஸ்டாக்கை தான் வாங்குவோம். அதை விட சூப்பரான கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது, யாரும் வந்து பேச மாட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி தான் அதிகமான லாபம் கொடுத்துருக்கோம். ஆனால் அதை நம்ம வந்து கவனிக்க கூட மாட்டோம். அதனால் எல்லாரும் பேசுகிறாங்க ஒரு கம்பெனியை பற்றி அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனி நம்ம போய் முதலீடு பண்ணக்கூடாது. நல்ல கம்பெனின்னு பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு கம்பெனி சூப்பரான க்ரோத்தில் இருக்காங்க, ஆனால் அந்த கம்பெனி பற்றி யாருமே பேசலை அப்படின்னா யாருமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதில் நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்து நம்ம முதலீடு பண்ணோம் அப்போலாம் வந்து யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல கம்பெனி தோணுச்சுன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணலாம். பார்ப்போங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த வாரம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.